subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment. சின்னஞ்சிறிய உள்ளங்கள் ஒன்று சேர்ந்து கொண்டாட, நெஞ்சு மழலை உள்ளத்தில் கடவுள் இன்பம் தள்ளாட. சின்னஞ்சிறிய உள்ளங்கள் ஒன்று சேர்ந்து கொண்டாட, நெஞ்சு மழலை உள்ளத்தில் கடவுள் இன்பம் தள்ளாட. இன்பம் பொங்கும் இனிய நாள் இது, கடவுளே மனிதராக பிறந்த நாள் இது. இன்பம் பொங்கும் இனிய நாள் இது, கடவுளே மனிதராக பிறந்த நாள் இது. கூடுவோம் ஒன்றாய் பாடுவோம், ஆண்டவர் இயேசுவின் பலியில் இணைவோம். ஒன்று கூடுவோம் ஒன்றாய் பாடுவோம், ஆண்டவர் இயேசுவின் பலியில் இணைவோம். நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம், தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியில் கலந்திருவோம். நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம், தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியில் கலந்திருவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் அற்புதமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடைசி நாளிலே நாம் வந்திருக்கின்றோம். இன்றிரவு இயேசு ராஜா நம்முடைய மீட்பர் பிறக்கப் போகின்றார். இந்த நாளிலே நாம் நம்மையே பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும், நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும், நம்முடைய எண்ணங்களை பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும். தேவனுக்கு எவ்வளவு தூரம் நாம் நம்மையே ஆயத்தப்படுத்தி இருக்கின்றோம். இந்த கடைசி நாள் திருவருகை கால நாளிலே நாம் அனைவரும் கடைசியாக நம்முடைய பாவங்கள் குற்றங்குறைகளுக்காக மனமருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கமைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே இயேசுவே, காலம் தாழ்த்தாது விழைந்து வர உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பரிவிரக்கத்தில் நம்பிக்கை கொள்வோர் உமது வருகையின் ஆறுதலால் தேற்றப்படுவார்களாக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். தாவீதின் அரசு ஆண்டவர் முன் என்றென்றும் உறுதியாக இருக்கும். சாமுவேலின் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 7, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 5, 8 முதல் 12 மற்றும் 16. தாவீது அரசர் தம் அரண்மனையில் குடியேறிய பின் சுற்றியிருந்த எல்லா எதிரிகளின் தொல்லையினின்றும் ஆண்டவர் அவருக்கு ஓய்வு அளித்தார். அப்போது இறைவாக்கினர் நாத்தானை தாவீது அழைத்து, பாரும், நான் கேதுர் மரங்களால் ஆன அரண்மனையில் வாழ்கிறேன். கடவுளின் பேழையோ கூடாரத்தில் குடியிருக்கிறது என்று கூறினார். அதற்கு நாத்தான், நீர் விரும்பியது அனைத்தையும் செய்துவிடும், ஏனெனில் ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று அரசரிடம் சொன்னார். அன்று இரவே ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது. நீ சென்று உன் ஊழியன் தாவீதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல். நான் தங்குவதற்காக எனக்கு ஒரு கோவில் கட்டப் போகிறாயா? என் மக்கள் இஸ்ரேலின் தலைவனாக விளங்க புல்வெளியில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த உன்னை நான் அழைத்தேன். நீ சென்ற இடமெல்லாம் நான் உன்னோடு இருந்தேன். உன் கண் முன் உன் எதிரிகள் அனைவரையும் அழித்தேன். மேலும் உலகில் வாழும் பெரும் மனிதர் போல் நீர் புகழுற செய்வேன். எனது மக்களாகிய இஸ்ரேலுக்கு ஓர் இடத்தை அளிப்பேன். அவர்கள் அந்த இடத்திலேயே நிலைத்து வாழ செய்வேன். என் மக்களாகிய இஸ்ரேல் மீது நீதி தலைவர்களை ஏற்படுத்திய நாள்களாகிய தொடக்க காலத்தில் தீயவர்களால் அவர்கள் ஒடுக்கப்பட்டது போல இனியும் அவர்கள் அலக்களிக்கப்பட மாட்டார்கள். அனைவரின் தொல்லைகளினின்றும் உனக்கு ஓய்வு அளிப்பேன். மேலும் ஆண்டவர் தாமே உன் வீட்டை கட்டப்போவதாக அவர் உனக்கு அறிவிக்கிறார். உன் வாழ்நாள்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும்போது உனக்கு பிறக்கும் உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாய் இருக்கும். உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 89. நீங்கள் அனைவரும் கூற வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல் உறுதியானது. பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். நீர் உரைத்தது நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன். என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது, உன் வழிமரபை என்றென்றும் நிலைக்க செய்வேன். உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்க செய்வேன். பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். சுடர் வீசி ஒளிவிக்க வந்தருளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, இறை வசனங்கள் 67 79 முடிய. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவானின் தந்தை ஜக்கரியா தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு உரைத்த இறைவாக்கு: இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார். நாம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் தம் தந்தையாகிய அபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய், ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை சமைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் தம் கடவுளின் பரிவுளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணகத்திலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாளில் ஒரு சுருக்கமான மறையுரை, உன்னத மறையுரை. நம்முடைய வாழ்க்கையில் எல்லாருமே எதையோ நோக்கி எதிர்நோக்கி கொண்டே இருப்போம், எதிர்பார்ப்போம். எனக்கு அது நடக்கணும், இது நடக்கணும், இல்லை நான் அது படிக்கணும், இல்லை எனக்கு அந்த வேலை கிடைக்கணும், இல்லை அந்த திருமணம் நடக்கணும் என்று நம்ம ஒரு கனவு உலகத்திலேயே நாம் எப்பொழுதும் திட்டம் வைத்து கொண்டு இருப்போம். இத்தனை நாட்களில் இதெல்லாம் நடந்துடணும் அப்படி என்று திட்டம் வைப்போம். அதே போலதான் ஒரு திட்டமே இல்லாத ஒரு அற்புத செயல் பைபிளில் நடக்குது. தேவனாகிய கர்த்தர் இந்த வாழ்க்கையிலே 3 மனிதர்களை உயர்த்தினார். ஒன்று மோயிசன், இரண்டாவது தாவீது, மூன்றாவது இயேசு ராஜா. இயேசுனுடைய பிறப்பும் மோயிசனுடைய பிறப்பும் ஒரே வகையில் தான் நடைபெறுகிறது. அற்புதம் நடக்கிறது. குழந்தை இயேசுவையும் ஹேரோதனுடைய அந்த குழந்தை வெட்டுதலிலிருந்து கடவுள் காப்பாற்றுகிறார். அதே போல பாரோ மன்னனுடைய வெட்டுதலிலிருந்தும் மோயிசனை ஆண்டவர் காப்பாற்றுகிறார். இந்த இருவருமே இரட்சகராக மாறுகிறார்கள். அங்கு பார்த்தால் இஸ்ராயேல் மக்கள், ஐயோ ஒரு இரட்சகர் வரமாட்டாரா, எங்களை மீட்பவர் வரமாட்டாரா, எங்களை காப்பாற்றுபவர் வரமாட்டாரா என்று அல்லல் படுகிறார்கள். இங்கு பார்த்தால் இஸ்ராயேல் மக்கள், ஐயோ யூத குலத்திலே ஒரு தேவன் வரமாட்டாரா, ஒரு இறைவாக்கினர் வரமாட்டாரா, அற்புதங்களை செய்பவர் வரமாட்டாரா என்று 2 கிமுலையும் கிபிலையும் 2 அற்புதங்கள் நடக்கிறது. மோயிசன் இயேசு ராஜா வழியாக பிள்ளைகள் ரட்சிக்கப்படுகிறார்கள். மோயிசன் ரட்சித்ததோ ஒரு எகிப்து தேசத்திலிருந்து மட்டும்தான். இயேசு ரட்சித்தது உலகின் பாவ இருளிலிருந்து நம்மை ரட்சித்திருக்கின்றார். இரண்டாவதாக மோயிசன் ஒரு மீட்பராக ஆவதற்காக கடவுளை சந்திக்கின்றார் சீனாய் மலையில. அதே மோயிசனை இயேசுநாதர் சந்திக்கின்றார் உருமாற்றத்தில். அப்ப பழைய ஏற்பாட்டிலே இரட்சகராக இருந்த மோயிசன் கடவுளிடம் சேர்ந்து கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இயேசுநாதர் உருமாறும் பொழுது பிரகாசமாக அங்கு மோயிசன் தோன்றுகின்றார். மூன்றாவதாக நாம் பார்க்கின்றோம், மோயிசன் இஸ்ராயேல் மக்களை
ரட்சிப்பதற்காக நைல் நதியை முதல் அற்புதம் நடக்கிறது. அந்த நைல் நதி எல்லாமே இரத்தமாக மாறுகிறது. அதே போல இயேசு ராஜா சிலுவையிலே சிந்திய இரத்தம் இந்த உலகையெல்லாம் மாற்றியது. அங்கு நைல் நதி மட்டும்தான் மாறியது, ஆனால் இங்கு உலகமெல்லாம் மாறியது. அற்புதங்கள் நடக்கிறது. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மனிதன் மத்தியிலும் அற்புதங்கள். அப்ப இந்த இரட்சகர் எதிலிருந்து உருவாகுவார் என்று பார்க்கும் பொழுது, தாவீது அரசனாக இருந்த பொழுது அந்த அரசன் சொல்லுகிறான், ஐயோ, நான் கேதுரு மரங்களிலே செய்யப்பட்ட அரண்மனையிலே வாழ்கின்றேன். தேவனுடைய பேழையோ குடிசையில் கூடாரத்தில் இருக்கிறது என்று, அதனால் நான் ஆண்டவருக்காக ஒரு ஆலயத்தை கட்டுவேன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், நாத்தானிடம் சொல்லுகின்றார், ஐயா இறைவாக்கினரே, தாவீதிடம் போய் சொல், அவன் என் வீட்டை கட்ட திட்டமிட்டதால் நான் அவன் வீட்டை கட்டுவேன், அவன் கோயிலை கட்ட திட்டமிட்டதால் நான் அவன் வம்சத்தை கட்டுவேன் என்று. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நம்ம எல்லாரும் கோயிலை கட்டும் பொழுது ஆண்டவர் நம் வீட்டை கட்டுவார். நம்ம எல்லாரும் ஏழைகளுக்கு உதவும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வீட்டை கட்டுவார், நம்முடைய வம்சத்தை கட்டுவார். தெய்வ பிள்ளைகளே, ஒரு சின்ன கதை. இன்னைக்கு கிறிஸ்மஸ் தினம் வரப்போகுது. ஆண்டவர் நம்முடைய மத்தியில் பிறக்கப் போகின்றார். அது அன்பின் அத்தியாயமாக மாற வேண்டும், உறவின் அத்தியாயமாக மாற வேண்டும். ஒரு ஏழை விவசாயி, ஒன்றுமே இல்லை அவன்கிட்ட. அந்த வருஷம் அவன் போட்ட விதையெல்லாம் நாசமாக போச்சு. விதையை விளைக்கவே, அது வளரவே இல்லை. அதனால் ரொம்ப மன வருத்தத்தோடு இருந்தவன். ஊரெல்லாம் பார்த்தா எல்லாரும் கிறிஸ்மஸ்க்கு தயாராகிறாங்க, ஜோடிக்கிறாங்க, புது ட்ரெஸ் வாங்குறாங்க. இவன்ட்ட ஒன்றுமே இல்லை, பிள்ளைங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியலை. அப்போ ஆண்டவரே, என்கிட்ட ஒன்றுமே இல்லைப்பா, நான் எதுவுமே செய்ய முடியலையே, எல்லாரும் ஆடம்பரமாக இருக்கிறாங்க, நான் ஏழைப்பா, என்கிட்ட ஒன்றுமே இல்லைப்பா அப்படி என்று சொல்லுகின்றார். என் வீட்லையும் நீ பிறப்பியாப்பா அப்படின்னு அந்த ஏழை விவசாயி கேட்கும் பொழுது, அன்று இரவு ராத்திரி அவனுடைய கனவில ஆண்டவர் தோன்றினார். மகனே என்று கூப்பிடுகின்றார். அப்ப ஆண்டவருடைய குரலை உணர்ந்த இவன், ஆண்டவரே, என் வீட்லையும் நீ பிறந்திருக்கிறியா அப்படிங்கும் போது, உன் வீட்டில் மட்டும்தாண்டா பிறந்திருக்கிறேன்னு ஆண்டவர் சொன்னாராம். ஏன் ஆண்டவரே என் வீட்டில் மட்டும் பிறந்திருக்கிறேன்னு? காலையில் நான் சொன்னேன், என்கிட்ட ஒன்றுமே இல்லை என்று நான் சொன்னேன். ஆனால் நான் ஆயத்தமே இல்லாமல், தயார் செய்யாமல், ஜோடிக்காமல் நீ என் வீட்டில் பிறந்திருக்கிறியே என்று, நீ காலையில் எங்கே போன என்று கேட்டார். அப்போ ஒரு வயதானவர், நடக்க முடியாதவர், அவரை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் விட்டுட்டு வந்தேன். காலையில் யாருக்கு என்ன கொடுத்த என்று ஒரு அம்மா பசிக்குதுன்னு சொன்னுச்சு, என்கிட்ட இருந்த 2 ரூபாயை கொடுத்தேன் என்று. மூன்றாவதாக, யாருக்காவது நீ புத்திமதி சொன்னியா என்று. ஆமாம், ஒரு பையன் ரொம்ப மன வருத்தத்தில் இருந்தான், அவனுக்கு நான் புத்திமதி சொன்னேன் என்று அந்த விவசாயி கூறுகின்றார். படிக்காதவர் தான், இருந்தாலும் நல்ல மனதுடையவர். அவர் எல்லாருக்கும் உதவுகிற மனத்தன்மையோடு தான் வீட்டில் ஒன்றுமே இல்லாமல் அவர் வாழ்ந்தார். தெய்வ பிள்ளைகளே, அவர் மத்தியிலே ஆண்டவர் பிறந்தார். இன்று நம்ம ஜோடிக்கிற ஜோடனையிலையும், இல்லை ஆடம்பர ட்ரெஸ்ஸுலையும், இல்லை நகையிலையும், இல்லை போடுற மேக்கப்லையும் ஆண்டவர் பிறக்கல. இயேசு ராஜா நம்முடைய உள்ளத்தில் பிறக்கின்றார், நம்முடைய வருத்தத்தில் பிறக்கின்றார், நம்மை பலப்படுத்த அவர் பிறக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையை மாற்ற, நம்முடைய சிந்தனையை மாற்ற, நம்முடைய பாவங்களை மாற்ற அவர் பிறக்கின்றார். அதனால் நாம் அனைவரும் ஆயத்தமாக தேவனுடைய பிள்ளைகளாக வாழுவோம். ஆமேன். தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா, வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. உள்ளதை எல்லாம் எடுத்து வந்தேன், அதில் நல்லதை அனைத்தையும் உமது தந்தேன்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு அளிக்க பெற்ற காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளும். இவற்றை நாங்கள் பெற்றுக்கொள்வதால் பாவத்திலிருந்து தூய்மை பெற்று உம் திருமகனுடைய வருகையின் ஆட்சியை தூய மனதுடன் எதிர்நோக்கும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் எனும் மறை நிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானத்துதர் முதன்மை வானத்துதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுணவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என்ற இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இருப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவுடனே எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தலும்
எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரிக்கராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் ஆண்டவரே, எங்கள் வீட்டில் மரித்த தாயாக, தந்தையாக, கணவன் மனைவியாக, உற்ற உறவினர்களாக, அண்ணன் தம்பி அக்கா தங்கைகளாக, தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள், குருக்கள் கன்னியர்கள் பப்பானவர்கள், ஆண்டவரே விசுவாசிகள் அனைவரையும் திருப்பாதம் சமர்ப்பிக்கிறோம். அந்நியர்களை சமர்ப்பிக்கிறோம். உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற பிள்ளைகளை சமர்ப்பிக்கிறோம். எல்லா பிள்ளைகளுக்கும் நித்திய இளைப்பாறுதலை கொடுத்தல்ல உம்மிடம் இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, இன்றைய நாளிலே திருப்பலியை நிறைவேற்றுகின்ற எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்ட ஆண்டவரே, யாருக்கெல்லாம் நாங்கள் வாக்கு கொடுத்தோமோ அந்த பிள்ளைகளையும் ஆண்டவரே, இந்த காணொலியை கண்டு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் திருப்பாதம் சமர்ப்பிக்கிறோம். எல்லா குடும்பங்களிலும் அற்புதங்களையும் ஆச்சரிய காரியங்களையும் நீர் அள்ளி தர வேண்டும் என்று உம்மிடம் இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் இணைந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை, கஷ்டம், கவலை, கண்ணீர், வேதனை, பாடுகள், துன்பங்கள், நோய்கள், பலகீனங்கள், குழந்தை இல்லாத தன்மை, அவமானங்கள் அனைத்திலிருந்தும், கோர்ட்டு கேஸிலிருந்தும், ஆண்டவரே குடும்ப பிரச்சனையிலிருந்தும், அண்ணன் தம்பி பிரச்சனையிலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்திரே. என்னுடைய பாவங்கள் குற்றம் குறைகள் எல்லாம் பாராமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்துள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இன்றும் இருப்பதாக. இயேசு ராஜா வரவிருக்கும் குழந்தை இயேசு கொடுக்கும் அமைதியை நாம் அனைவரும் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகிறவர். தாவீது வம்சவழியிலே நம்ம எல்லாம் ரட்சிக்க வந்த தேவனின் உன்னத விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, தேவரே, நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும்.
எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றியுடன் மன்றாடுவோம். ஆண்டவரே, உமது வியப்புக்கு உரிய இக்கொடையால் புத்துயிர் பெற்றுள்ள எங்களுக்கு வரம் அருளும். அதனால் திருமகனின் பிறப்பை வணக்கத்துடன் கொண்டாட முன் வருவதை போன்று அவருடைய என்றென்றும் உள்ள கொடைகளையும் மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொள்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஒரு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசிர்வதித்து வழி நடத்தி காத்தருள்வாராக. கிறிஸ்துமஸுக்கு ஆயத்தமாவோம். கிறிஸ்துவுக்கே புகழ். மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment.